ஓயும் மூப்பும் பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன். நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே திருவேங்கடத்து தலைவனின் திருவடி தாமரையை வாயினாலும் மனத்தாலும் சிந்திப்போருக்கு முதுமை பிறப்பு இறப்பு நோய் அழியுமாறு செய்வான் என்கிறது இந்த பாசுரம். அடியேன் தாசன். வாருங்கள். தண்டம் சமர்ப்பிக்கிறேன். என்றென்றும் பகவத் சேவையில் திளைத்திருப்பாயாக. எழுந்திரு. சுவாமி, அடியேனை அடையாளம் தெரிகிறதா? எங்கோ பார்த்த ஞாபகம். அடியேன் வரதன் கோவில் பட்டர். தாங்கள் காஞ்சிக்கு எழுந்தருளிய போது சன்னதியில் என்னை பார்த்திருப்பீர்கள். ஓ, காஞ்சி பட்டரா? நினைவுக்கு வந்துவிட்டது. நலமாயிருக்கிறீரா? வரதன் அருளால் குறை ஒன்றும் இல்லை சுவாமி. என்ன, அரங்கனை சேவிக்க வந்தீரோ? அரங்கனை மட்டுமல்ல, ஆச்சாரியரையும் சேவிக்க வந்தேன். அரங்கனை இனிமேல் தான் சேவிக்க வேண்டும். சரி, காஞ்சி எப்படி இருக்கிறது? பேரருளாளனும் பெருந்தேவி தாயாரும் இருக்கும் வரை காஞ்சிக்கு குறையது. உண்மைதான். திருக்கச்சி நம்பி எப்படி இருக்கிறான்? உங்கள் நினைவுதான் சுவாமி. அல்லும் பகலும் வரதன் தொண்டு இருந்தாலும் தங்களை ஒருமுறையாவது இங்கு வந்து காண வேண்டும் என்று ஏங்குகிறார். திருக்கச்சி நம்பிகளுக்கு அதுதான் எப்பொழுதுமே எண்ணம். ஆனால் பாவம், வரதனை விட்டு வர மனமில்லை. சீடர்களில் தனித்துவம் பெற்றவன் திருக்கச்சி நம்பி. பிறர் நலம் பேணியே வாழ்வை நடத்தி கொண்டிருப்பவன். இடையில் தாங்கள் நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுவதை கேட்டு மிகவும் நொந்து போய்விட்டார். அடியேனும் சொல்லுவேன், தங்களை ஒருமுறையாவது திருவரங்கம் சென்று சேவித்துவிட்டு வாருங்கள் என்று. ஆனால் ஆச்சாரியார் அதை விரும்ப மாட்டார் என்று திருக்கச்சி சொல்லுவார். திருக்கச்சியின் சீடன் ராமானுஜன் எப்படி இருக்கிறான்? திருக்கச்சி அடியேனை வந்து பார்ப்பதை விட ராமானுஜனை நன்றாக பார்த்து கொண்டாலே போதும். திருக்கச்சி நம்பிகள் இருக்கும்போது ராமானுஜனுக்கு என்ன குறை? அவர் கண்காணிப்பில்தான் ராமானுஜர் இயங்குகிறார். ராமானுஜரின் தந்தை பரமபதம் அடைந்த பிறகு திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் அறிவுரைப்படிதான் ராமானுஜர் நடந்து கொள்கிறார். கேள்விப்பட்டேன். ராமானுஜனை யாதவ பிரகாசர் பாடசாலையில் சேர்த்து விட்டதே திருக்கச்சி நம்பிதானே? அங்குதானே ராமானுஜன் கல்வியை தொடர்கிறான். அதெல்லாம் முன்பு சுவாமி. இப்போது ராமானுஜரின் படிப்பு முடிந்துவிட்டது. இல்லை இல்லை, முறிந்துவிட்டது என்றே சொல்லலாம். சற்று விளக்கமாக கூறும். யாதவ பிரகாசரிடம் தர்க்கம். ராமானுஜரை பொறுத்த மட்டில் வேதத்தை, வேதத்தின் உட்பொருளை தவறாக சொன்னால் பழிச்சென்று திருத்தி விடுவார். யாதவ பிரகாசர் பெரிய கல்விமான் தான். ஆனாலும் ராமானுஜர் விஷயத்தில் தவறாகவே அர்த்தம் சொல்வார். அடிக்கடி இருவரும் வாதிப்பார்களாம். தற்போது அனந்தம் பிரம்மம் ஸ்லோகம் பற்றி வாதம். யாதவ பிரகாசர் தெரியாமல் சொல்கிறாரா அல்லது வேண்டுமென்றே ராமானுஜரின் கோபத்தை கிளறும்படி சொல்கிறாரா என்றே தெரியவில்லை. மொத்தத்தில் இப்போது நிரந்தரமாக பாடசாலையிலிருந்து வெளியே வந்து விட்டார் ராமானுஜர். அதன் பிறகு? ஆம் சுவாமி, இப்போது வரதன் கோயிலில் ராமானுஜர் தான் தீர்த்த கைங்கரியம். திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தான் ஏற்பாடு செய்தார். பட்டரே, நல்ல செய்தி சொன்னீர்கள். உமது செய்தி என் செவியில் தேனாய் பாய்கிறது. ராமானுஜன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த திருப்பத்தால் நிச்சயம் நன்மையே பிறக்கும் என்பது அடியேனின் நம்பிக்கை. சரி சுவாமி, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சரி, பெருமாளை சேவித்துவிட்டு வரும்போது மடத்தில் அமுது செய்துவிட்டு செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் சுவாமி. வந்தனம். வாருங்கள் சுவாமி. காஞ்சி பட்டர் ராமானுஜனின் படிப்பு முடிந்துவிட்டது என்றதும் தங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? அது உனக்கு புரியாது. சரி, நீ பெரிய நம்பியை பார்த்து உடனடியாக அடியேன் மடத்திற்கு அழைத்ததாக வரச் சொல். உத்தரவு சுவாமி. ஹே ரங்கா, ராமானுஜனை இங்கு வரவழைக்கப் போகிறாயா?
பவிஷ்யதாச்சாரியரே, ஆச்சாரிய குல திலகரே, நீர் இந்த அடியவனின் உள்ளக்குறிப்பை ஏற்றுக்கொண்டு விட்டீரா? அதிசீக்கிரமே இங்கு ஸ்ரீரங்கம் எழுந்தருள வேண்டியது அவசியம் என்று உணர்ந்துதான் பாடசாலை படிப்பை போதும் என்று முடித்துக் கொண்டீர்களா? மொத்தத்தில் இந்த வயதான சந்நியாசியின் உள்ளத்தை அனுசரித்தீர், அது போதும். உம் வருகையால் இந்த ஸ்ரீரங்க நகரம் மேலும் புகழ் பெறப் போகிறது. இன்னல்கள் தொலைந்து பாதுகாப்பு அடையப் போகிறது. சம்பிரதாயம் எங்கும் காலூன்றி செழிப்படையப் போகிறது. இது அனைத்தும் அடியேனின் அகக்கண்ணின் முன் பசுமையாய் தெரிகிறது. சுவாமி, அடியேன் தாசன். வா பெரிய நம்பி, உன்னைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். கைங்கரிய சிரேஷ்டனாய் திகழ்வாய், எழுந்திரு. சுவாமி, தாங்கள் அவசரமாக அழைத்ததாக மலராண்டான் தெரிவித்தான். ஆம் பெரிய நம்பி, அவசரம்தான். உன்னால் ஒரு உபகாரம் உடனடியாக முடிக்கப்பட வேண்டியிருக்கிறது. நீ மிகவும் துரிதமாக செயல்பட வேண்டும். சுவாமி, ஆணையிடுங்கள். அதை உடனே செய்து முடிக்க சித்தமாக இருக்கிறேன். அழகிய மணவாளனின் உற்சவம் ஏதாவது பிரத்யேகமாக நடத்தப்பட வேண்டுமா? அல்லது தங்களின் காலட்சேபம் அரங்கனின் திருச்சுற்றில் முன்பு போல் நடைபெற ஆவண செய்ய வேண்டுமா? எதுவாக இருந்தாலும் சொல்லி அருள வேண்டும். ஆனால் காலட்சேபத்திற்கு தங்கள் உடல் ஒத்துழைக்குமா என்று யோசித்துக் கொள்ளுங்கள் சுவாமி. இல்லை இல்லை, அடியேனின் காலட்சேபம் என்பதை விட ஒரு முக்கியமான சிரேஷ்டரின் காலட்சேபத்தைத்தான் அரங்கன் பெரிதும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறான். அதன் பிறகு நீ என்ன சொன்னாய்? அழகிய மணவாளனின் உற்சவம் என்றுதானே சொன்னாய். அதில் ஒரு சிறு திருத்தம். ஒரு உன்னத மகானுபாவரின் வருகை இந்த ஸ்ரீரங்கத்தில் நிகழ இருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய உற்சவமாக நடத்தப்பட வேண்டும். உன்னத மகானுபாவரா? தாங்கள் யார் வரவை பற்றி சொல்கிறீர்கள் சுவாமி? ராமானுஜன். ராமானுஜன் என்ற உன்னத மகானுபாவரைத்தான் சொன்னேன். மற்றவர்களைப் போல் அந்த உத்தமன் அடியேனுக்கு ஒரு சாதாரணமானவனாக தோன்றவில்லை. ராமானுஜனை என்று காஞ்சியம்பதியில் பார்த்தேனோ அன்றே அடியேன் தீர்மானித்து விட்டேன். இதோ இந்த அர்ச்சா விக்கிரக திருமேனியில் உறையும் பவிஷ்யாச்சாரியரே ராமானுஜன் என்று உறுதிப்பட தெரிந்து கொண்டேன். இது பற்றி முன்பே ஒருமுறை உன்னிடமும் திருக்கச்சி நம்பியிடமும் ரகசியமாய் மறைமுகமாக தெரிவித்திருக்கிறேன். ஆம் சுவாமி, இப்பொழுது ஞாபகத்திற்கு வருகிறது. ராமானுஜனே வருங்கால நம் சம்பிரதாய நம்பிக்கை நட்சத்திரம் என்றும் எதிர்கால பொக்கிஷம் என்றும் ஸ்லாகித்து சொல்லியிருக்கிறீர்கள். அத்தனை பெருமைகளை உடைய ராமானுஜன் உடனடியாக அடியேனிடம் வரவேண்டும். அதற்கு நீ உடனே காஞ்சியம்பதி சென்று அவனிடம் அடியேனின் உள்ள கருத்தை தெரிவித்து உடன் அழைத்து வர வேண்டும். அவசியம் செய்து முடிக்கிறேன் சுவாமி. ஆனால் என்ன ஆனால்? முன்பு ராமானுஜனை இங்கு அழைத்து வருவதாக பெரிய திருமலை நம்பிகளும் திருக்கச்சி நம்பியும் தெரிவித்தும் தாங்கள் அதற்கு ராமானுஜனின் படிப்பை காரணம் காட்டி தவிர்த்து விட்டீர்கள். இப்போது தாங்களே அவரை அழைத்து வா என்று சொல்வது வியப்பாய் இருக்கிறது சுவாமி. ஓஹோ, உனக்கு இன்னும் விஷயமே தெரியாது அல்லவா? சொல்கிறேன். இப்போது ராமானுஜன் பாடசாலையில் கல்வி பயிலவில்லையாம். யாதவ பிரகாச மாயாவாதி சந்நியாசியிடமிருந்து பிரிந்து வந்து சில காலங்களாகிறதாம். தாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையானதுதானா சுவாமி? முழுக்க முழுக்க உண்மை. காஞ்சியம்பதி வரதன் சன்னதி பட்டர் சுவாமி இங்குதான் வந்திருக்கிறார். அவர் மூலமாகத்தான் இவ்விஷயத்தை அறிந்தேன். அது மட்டுமல்ல, ராமானுஜன் தற்போது வரதனின் திருமஞ்சனத்திற்கு தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டிருப்பதாகவும் பட்டர் தெரிவித்தார். மிகவும் உசந்த காரியம். வரதனின் திருமேனிக்கு ஆலவட்டம் சுழற்றி திருக்கச்சி நம்பி குளிர்விக்கிறார் என்றால் ராமானுஜன்
வரதனின் நீராட்டத்திற்கு தீர்த்த கைங்கரியம் செய்கிறாரா? கொண்டாடத்தக்க சிறந்த பணி. ராமானுஜன் இத்தேகம் பெற்ற பயனைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அற்புதமான பணியில் ஈடுபட்டிருக்கிறார். மிகவும் அழகாய் சொன்னாய் பெரிய நம்பி. ஆனால் அத்தேகத்தை மேலும் பூரணத்துவம் அடையச் செய்ய அடியேன் ஆசைப்படுகிறேன். என்ன புரியவில்லை? ராமானுஜனை அடியேனின் அருகாமையில் வைத்து அவனுக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து நல்லாசிகளை வழங்கி எதிர்கால சம்பிரதாய பிரவர்த்தகர் இவர்தான் என்று பிரகடனப்படுத்தப் போகிறேன். இந்த யமுனை துறைவனுக்கு அடுத்ததாக பெரிய நம்பியான நீயும், உன்னை அடுத்து ராமானுஜனும் இச்சம்பிரதாய விருட்சத்திற்கு நீரூற்றி வளர்த்து எங்கும் அனைவருக்கும் நிழல் தரும்படியும் பல உபகாரங்களை செய்யும்படியும் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மேலும் சம்பிரதாயத்தின் சில நுணுக்கமான விஷயங்களையும் திராவிட தமிழ் வேத தாத்பரியங்களையும் தெளிவுபட எடுத்துரைக்கவும் ராமானுஜனை அடியேன் உடனே காண விரும்புகிறேன். தங்களின் விருப்பத்தை உடனே பூர்த்தி செய்ய வேண்டியது அடியேனின் தலையாய கடமை சுவாமி. தங்களிடம் ஓர் வேண்டுகோள். சொல் பெரிய நம்பி. பெரிய பெருமாளை மனதில் கொண்டு தாங்கள் இயற்றி அருளிய ஸ்தோத்திர ரத்தினம் என்ற உன்னத ஓலைகளை அடியேனிடம் அளித்திட வேண்டும். ஓலைகளை ரட்சையாகக் கொண்டு ராமானுஜனை ஸ்ரீரங்கம் அழைத்து வந்து தங்களிடம் சேர்ப்பிக்கிறேன். சரி, உன் விருப்பப்படியே செய். பெற்றுக்கொள் பெரிய நம்பி. உன் உபகாரம் நல்லபடியாய் நடக்கட்டும். பெரிய நம்பி, அதிக காலதாமதமாகாமல் அடியேன் சொன்ன காரியத்தை நீ துரிதமாக முடிக்க வேண்டியது மிக அவசியம். அடியேனின் மனதில் சில அபிலாஷைகள் இன்னும் நிறைவேறாமல் உள்ளது உனக்கு நன்றாய் தெரியும். அது பற்றியும் ராமானுஜனிடம் அடியேன் தெரிவிக்க விரும்புகிறேன். அதற்காகத்தான் இந்த சரீரத்தில் உயிர் ஒட்டி உறவாடிக் கொண்டிருப்பதாக அடியேனுக்கு தோன்றுகிறது. எனவே எவ்வளவு விரைவாக ராமானுஜனை அழைத்துக் கொண்டு இங்கு வர முடியுமோ அவ்வளவு விரைவாக வந்துவிடு. நிச்சயம் சுவாமி. தங்களின் உத்தரவை செவ்வனே செய்து முடிக்கும் வரை அடியேனுக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காது சுவாமி. இது உறுதி. அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் சுவாமி. பெரிய நம்பி, என்ன சுவாமி? ஒன்றுமில்லை. உன் காரியம் வெற்றி அடையட்டும். ராமானுஜனோடு விரைந்து வா. தாசன் அடியேன். ஹே பிரபு, தாமதிக்காமல் வந்துவிடும். இவ்வுயிர் அடியேனின் ஆதீனத்தில் இல்லை. அது உமது வரவை எண்ணி காத்திருக்கிறது. மறந்துவிட வேண்டாம். கொண்டல் வண்ணனை கோவலாய் வெண்ணெய் உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. ஹே அரங்கா, திருப்பான் ஆழ்வார் அனுபவித்து பாடிய தமிழ் திராவிட வேதமான இப்பாசுரத்தை அடியேன் பல நாள் உன் முன்னே சேவித்திருக்கிறேன். உன்னை கண்ட கண்கள் இனி மற்றொன்றை காணாது என்று ஆழ்வார் உன்னிடம் தெரிவித்தார். ஆனால் இன்று உன்னை தரிசித்த அடியேன் இனி இக்கண்களால் உன்னை மீண்டும் இத்திருவரங்கத்தில் காண்பது அரிதோ என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. உன் சங்கல்பம் என்னவோ அதை அடியேன் அறியேன். உன்னை ஏகாந்தமாக தரிசித்து
அடியேனின் உள்ள கிடக்கைகளை உன் முன் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. கடல், ஆறுகள், மலைகள், காடுகள், நாடுகள் என்று பலவற்றை கொண்ட பரந்த இவ்வுலகத்தை நாடக அரங்கமாக்கி அதில் பல லீலைகளை நடத்தும் நீ தலைவன், நாதன். ராஜன் நீ, அரங்கராஜன் நீ. அனைத்தும் நீ அறிவாய். அடியேன் உன்னை மட்டுமே அறிவேன். சில நாட்களாக ராஜபிளவை என்னும் நோயால் பீடிக்கப்பட்டிருக்கும் அடியேன் 4 சுவற்றுக்குள்ளேயே இருந்து உன்னை இவ்விடத்தில் காணாமலேயே இச்சரீரத்தை விட்டுவிடுவேனோ என்று நினைத்தேன். ஆனால் கருணை கடலான நீ இந்த அடியவனை உன் சன்னதி நோக்கி வரும்படி செய்துவிட்டாய். அருட்காட்சியும் அருளிவிட்டாய். சாதாரணமாக குருவின் மூலமாக சிஷ்யர்களுக்கு கடாட்சம் கிடைக்கும். ஆனால் இந்த கடையேனுக்கோ எனது அருமை சிஷ்யன் மாரநேர் நம்பி என்னும் ஒப்பற்ற புத்திரன் மூலம் நோயை சொற்ப காலம் அவன் அனுபவிக்கப் பெற்று இப்போது சில நாட்களாக உன்னை கண்ணார கண்டு கொண்டிருக்கிறேன். இதுவும் உன் சங்கல்பத்தாலேயே நடந்துள்ளது. இவற்றையெல்லாம் விட ஆள வந்தான் என்று ராஜ பரிபாலனத்தில் கிடந்து உழன்று அரசபோகமே வாழ்வு என்று இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் உன் பெரும் கருணையால் ஆச்சாரிய சிரேஷ்டரான மணக்கால் நம்பி சுவாமிகளை கொண்டு அடியேனை உனக்கு ஆட்செய்யும்படி செய்துவிட்டாய். இல்லை என்றால் இந்த அற்ப புழுவான அடியேனுக்கு புகலிடம்தான் ஏது? இதோ இதே உன் சன்னதி முன்புதான் யமுனை துறைவனாகவும் ஆளவந்தாராகவும் இருந்த அடியேனை யமுனாச்சாரியனாக மாற்றினாய். நீ செய்த இந்த உபகாரத்திற்கே அடியேன் அநேக ஜென்மம் எடுத்து அடிமை செய்தாலும் போதாது. உனது வாத்சல்யத்திற்குத்தான் ஈடு இணை ஏது? ஆனால் எத்தனை பெரிய பாவியாக இருந்தாலும் ஒரு ஆச்சாரியனின் அனுகிரகம் ஒருவனுக்கு கிடைத்துவிட்டால் அவனுக்கு வைகுண்டம் நிச்சயம் என்று நீயே வாக்கு கொடுத்திருக்கிறாய். அவ்வகையில் இக்கடையேனுக்கு மணக்கால் நம்பி சுவாமிகளின் சங்கம் ஏற்கனவே கிடைத்திருக்கிறது. பாட்டனார் நாதமுனிகள் சொட்டை நம்பி வம்சத்தில் சம்பந்தமும் பெற்ற அடியேன் நிச்சயம் மோட்ச சாம்ராஜ்யத்தில் உன்னோடு சேர்ந்திருப்பேன். அதில் கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. ஆனால் கோடான கோடி ஜீவாத்மாக்கள் வாழ்க்கையின் தாத்பரியம் என்னவென்று புரியாமலும் பிறவியின் பயன் என்னவென்று உணராமலும் வாழ்வை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் ஒய்விக்கக்கூடிய தகுதியோ சக்தியோ அடியேனுக்கு இல்லை. அதற்கென்றே ஒரு புருஷர் பவிஷ்யதாச்சாரியர் என்னும் உன்னத சிரேஷ்டரை, வருங்கால ஆச்சாரிய சீலரை விக்கிரக ரூபமாய் நீயே அளித்திருந்தாய். அவர் யாரென்று அடியேனுக்கு அடையாளமும் காட்டிவிட்டாய். ஆனால் அவரை நேரடியாக சந்தித்து உரையாடும் வாய்ப்பு இதுவரை அடியேனுக்கு அமையவில்லை. இப்போது அவர் வரவிற்காகத்தான் அடியேன் வழிமேல் விழி வைத்து காத்து கிடக்கிறேன். அடியேன் காத்திருந்தாலும் நடக்கப் போகும் காரியங்கள் உன்னாலேயே நிகழ்த்தப்பட போகிறது. அதனால் இப்போதும் ஒரு பற்றற்ற நிலையில்தான் அடியேன் இருக்கிறேன். எப்படியோ ராமானுஜன்தான் வருங்கால ஆச்சாரியன். அவன்தான் அடியேனுக்கு அடுத்து
இந்த ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிக்கப் போகிறவன் என்று தீர்மானித்து பல சிஷ்யர்களுக்கு மறைமுகமாக எடுத்துரைத்தும் விட்டேன். அடியேன் உன் முன் வைக்கப் போகும் ஒரே ஒரு கோரிக்கை இதுதான். உன் லீலா வினோதங்களால் நீ பல விஷயங்களை ராமானுஜன் வாழ்வில் நடத்தலாம். அது உன் இச்சை. அடியேனோ வாழ்வின் இறுதிக்கு வந்துவிட்டதாகவே நினைக்கிறேன். ஆனால் ராமானுஜன் வாழ்வை இப்போதுதான் தொடங்கியிருக்கிறான். அதன்படி எத்தனையோ விஷயங்களை அவன் வாழ்வில் நடத்த இருக்கும் நீ தகுந்த சமயத்தில் ராமானுஜனை இந்த ஆச்சாரிய பீடத்தில் அமர்த்தித் தர வேண்டும். இவ்விஷயத்தில் எவ்விதத்திலும் நீ பாராமுகமாக இருந்து விடாதே அரங்கா. ராமானுஜன் மூலமாக இந்த சம்பிரதாயம் பிரபஞ்சம் முழுவதும் கிளை பரப்பி இப்பூலோகமே வைகுண்டமாக ஆகும் நிலை உருவாக வேண்டும். அதை அடியேன் இங்கிருந்து காண முடியாமல் போனாலும் இந்த பொடியேனின் கோரிக்கையை மெய்ப்பித்து தர வேண்டும் அரங்கத்து அமுதனே. ஹே பிரபு, உன்னிடத்தில் வைக்க வேண்டிய அபிலாஷையை உன் ஹிருதய கமலங்களில் வைத்து விட்டேன். இந்த யமுனாச்சாரியன் என்ற அல்ப ஆத்மாவையும் உன் பொற்பாத கமலங்களில் சமர்ப்பித்து விட்டேன். அடியேனுக்கு உன் ஆசிகளை நல்கி விடை கொடு அரங்கா, விடை கொடு. மாரணேர், நீ இங்கு அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆச்சாரியர் எங்கே? சுவாமி உள்ளே சன்னதிக்குள் இருக்கிறார். அரங்கநாதரை சேவித்துக் கொண்டிருக்கிறார். என்னது, உள்ளே இருக்கிறாரா? இப்பொழுதுதான் உடல் நலம் சற்று தேறி இருக்கிறது. ஆச்சாரியார் எப்படி நடந்து வந்தார்? உன்னை யார் அவரை நடத்தி கூட்டி வர சொன்னது? அதுவும் யாரிடமும் எதுவும் தெரிவிக்காமல். அடியேன் என்ன செய்வது? ஆச்சாரியார் தான் மிகவும் பிடிவாதமாக இருந்தார். உடனே இங்கு வர வேண்டும் என்றார். அவரை மீறி அடியேன் என்ன செய்ய முடியும்? மாரணேர், ஆச்சாரியரின் உடல் நலம்தான் நமக்கு முக்கியம். அவர் நம்மை கடிந்து கொள்ளட்டும், நம்மை தவறாக நினைத்துக் கொண்டாலும் அதை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். அவரது உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிந்தபோது அவரை துணிந்து எதிர்த்திருக்க வேண்டாமா? அதில் என்ன தவறு இருக்கிறது? தவறுதான். அடியேன் தாசன். திருக்கோஷ்டி, நீ ஏன் அவனை கடிந்து கொள்கிறாய்? அடியேன் தான் இங்கு வரவேண்டும் என்று பிரயாசைப்பட்டேன். சரி சுவாமி, அப்படியே தாங்கள் விரும்பி இருந்தாலும் அடியேனிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தங்களை இங்கு அழைத்து வர அடியேன் வேறு ஏதாவது ஏற்பாடு செய்திருப்பேன். என்ன அரையரே, தாங்களும் இதற்கு உடந்தையா? இல்லை இல்லை, இங்கு வந்த பிறகுதான் அடியேனுக்கே தெரியும். அடியேன் உள்ளே வேற ஏதோ சேவை செய்து கொண்டிருந்தேன். திரும்பி பார்த்தால் ஆச்சாரியர் வந்து நிற்கிறார். சுவாமி, தாங்கள் அடியேனிடம் தெரிவித்திருந்தால் தங்களை பல்லக்கில் அழைத்து வந்திருப்பேன். இந்த சந்நிதியில் அரங்கனையும் தாயாரையும் தவிர வேறு யாரும் பல்லக்கில் வரக்கூடாது. இருந்தாலும் உங்கள் உடல்... உடல் என்ன உடல்? ஒரு நாள் இந்த உடல் போகத்தானே வேண்டும். போகட்டுமே. இந்த தேகத்தை பல்லக்கு வேறு சுமக்க வேண்டுமா? இல்லை சுவாமி, திருக்கோஷ்டி நம்பிகள் கூறுவதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. ஏன் சிரிக்கிறேன் என்று பார்க்கிறீர்களா? நீ பல்லக்கில் அடியேனை அழைத்து வந்திருப்பேன் என்று சொன்னதும் ஒரு சம்பவம் நினைவிற்கு வந்தது. ஜடபரதர் கதை தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் சுவாமி. இதே கோவிலில் உங்கள் காலட்சேபத்தை கேட்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. ஜடபரதரானவர் தன் முந்தைய பிறவியில் பரத மகாராஜாவாக உலகத்திற்கே சக்கரவர்த்தியாக இருந்தார். அவருடைய பெயரை வைத்துதான் நம் நாட்டிற்கே பாரத வருஷம் என்ற பெயரே வந்தது. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி தன் கடைசி காலத்தில் ஒரு மான் மீது ஈர்க்கப்பட்டதால் அடுத்த பிறவியில் மானாக பிறந்தார். அவர் மானாக ஜனித்தாலும் தன் முந்தைய பிறவியில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டிருந்த காரணத்தால்
முன்பிறவியில் அரசனாக இருந்து இப்பிறவியில் ஒரு தாழ்ந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தார். அதனால் சாதுக்கள் வாழக்கூடிய ஆசிரமங்களையே வலம் வந்து அவர்களுடைய உச்சிஷ்டத்தை உண்டு தன் ஆத்மாவை துறந்தார். அதனால் அதற்கு அடுத்த பிறவியில் ஜடபரதராக பிறந்தார். ஜடபரதர் என்றால் அது என்ன சுவாமி? பரதர் சொன்னீர்கள், ஜடம் என்றால்? ஜடம் என்றால் மானுடனாக இருந்தாலும் உடல் என்ற உணர்வே இல்லாமல் இருப்பது. அவர் ஒரு ஜடப்பொருளாகவே இருந்தார். அதனாலேயே அவருக்கு ஜடபரதர் என்று பெயர் சூட்டினார்கள். இப்படிப்பட்ட சூழலில் ரகுகர மகாராஜா என்றொரு ராஜா இருந்தார். அவரை பல்லக்கில் தூக்கிச் செல்ல ஒரு கை குறைந்தது. அப்பொழுது அங்கிருந்த ஒருவர் ஜடபரதரிடம் வந்து, மகாராஜாவின் பல்லக்கை தூக்க ஒரு கை குறைகிறது, நீ வந்து பல்லக்கை தூக்க வேண்டும் என்றார்கள். அவரோ, எனக்கு இதிலெல்லாம் ஈடுபாடு கிடையாது, நான் வந்தால் சரிப்படாது என்றார். எனக்கு இதெல்லாம் பழக்கமில்லை என்றார். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீ வா என்று அவரை கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்றார்கள். இவரும் சென்று மற்றவர்களுடன் சேர்ந்து பல்லக்கை தூக்கினார். தன் காலுக்கு கீழே ஊர்ந்து கொண்டிருக்கும் எறும்புகள் மீது தன் கால் படக்கூடாது என்பதற்காக காலை மாற்றி மாற்றி வைத்து அவர் நடக்க, பல்லக்கு குலுங்க கோபம் கொண்ட அரசன் பல்லக்கை நிறுத்தச் சொல்லி அதிலிருந்து இறங்கினார். யார் இப்படி பல்லக்கை தாறுமாறாக தூக்கிக் கொண்டு வந்தது என்று வினவ, எல்லோரும் இதோ இருக்கிறானே இந்த ஜடம்தான் என்று சொல்ல, ராஜா உன்னை தண்டிக்கப் போகிறேன் என்று சொல்ல, அதற்கு ஜடபரதர், உன்னை தூக்கியது இந்த பல்லக்கு, அதை தூக்கியது என் தோள், என் தோளை தாங்கியது என் கால், அந்த காலை தாங்கியது இந்த பூமி. அதனால் பல்லக்கு ஆட்டம் கண்டது என்றால் நீ பூமியைத்தான் கேட்க வேண்டும், அதற்குதான் தண்டனை கொடுக்க வேண்டும். ஜனனம் மரணம் என்று இந்த உடல் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ எனக்கு தண்டனை கொடுப்பதென்பது பிசைந்த மாவையே பிசைவது போல் என்று சொல்ல, அதை கேட்ட மகாராஜா உடனே ஜடபரதர் காலில் விழுந்து, இவர் சாதாரண ஆத்மா இல்லை, மகாத்மா என்றாராம். அதே போல் இந்த சரீரத்தை ஆத்மா சுமப்பதே ஒரு கொடிய விஷயம். இந்த வஸ்துவை நீங்கள் சுமப்பது அதைவிட கொடுமையானது, அதுவும் பகவானின் சன்னதியில். சரி சுவாமி, உங்களின் விளக்கம் எங்கள் எல்லோருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். மாரணேர், ஆச்சாரியருக்கு கொடுக்க வேண்டிய ஔஷதங்களை எல்லாம் கொடுத்து விட்டாயா? இன்னும் கொடுக்கவில்லை சுவாமி. சுவாமி காலை ஆகாரம் இன்னும் உட்கொள்ளவில்லை. முதலில் அரங்கரை சேவித்து பிறகு எடுத்துக்கொள்கிறேன் என்றார். சரி, இனியும் தாமதிக்க வேண்டாம். சுவாமி, புறப்படலாமா? வாருங்கள் சுவாமி. சுவாமி, 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 என்ன ஆயிற்று? சுவாமி, என்ன ஆயிற்று? சுவாமி, 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 என்ன ஆயிற்று? சுவாமி, 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 என்ன ஆயிற்று? சுவாமி, என்னவாயிற்று சுவாமி? சுவாமி, சுவாமி, என்னவாயிற்று? சுவாமி, स्वाभाविक अनवधिगादिशय ईशितृध्वम् स्वाभाविक अनवधिगादिशय ईशितृध्वं नारायण त्वयि नामृष्यति वैदिकः कः ब्रह्म
ಶಿವಶತಮಹಃ ಪರಮಸ್ವರಾಡಿತಿ ಏತೇಪಿ ಯಸ್ಯ ಮಹಿಮಾರ್ಣವೇ ಪುರುಷಸ್ತೆ. அடியேன் தாசன். வந்தனம் சுவாமி. வந்தனங்கள். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான ரத்ன சுருக்கமான ஸ்லோகம்! தாங்கள் அதை சேவித்ததும் மிக அருமை. உனக்கு ஸ்லோகங்களின் மேல் ஆர்வம் அதிகம் என நினைக்கிறேன். ஆகையால்தான் இப்படி ரசித்திருக்கிறாய். அடியேன் சேவித்த ஸ்லோகத்தை பற்றி சொல்லின் செல்வன் போல் ஓர் வர்ணனையை அளித்து அடியேனை மிகவும் பிரமிப்படையும்படி செய்துவிட்டாய். சுவாமி, அடியேனுக்கு பகவத் பரமமான ஸ்லோகங்களில் அலாதி பிரீத்தி உண்டு. ஆனால் சொல்லின் செல்வன் என்று இந்த சிறியேனை சொல்வது சற்றும் பொருந்தாது சுவாமி. மிகவும் தன்னடக்கமாக பேசுகிறாய். ஆனால் உன்னால் பிரயோகிக்கப்பட்ட ரத்ன சுருக்கம் என்ற வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்திற்கு மிகவும் பொருத்தமானது. ஏனென்றால் இந்த ஸ்லோகத்தின் தொகுப்பிற்கு பெயரே ஸ்தோத்திர ரத்னம் என்பதுதான். 65 ஸ்லோகங்களை உள்ளடக்கிய ஸ்தோத்திர ரத்னத்திலிருந்து அடியேன் 4 வாக்கியங்களைத்தான் சேவித்தேன். அதனால் அது ரத்ன சுருக்கம் தானே. ஸ்தோத்திர ரத்தினம் மிக பொருத்தமான பெயர் சுவாமி. தங்களின் திருவாயால் சேவித்த அந்த ரத்தினத்தின் பொருளைச் சொன்னீர்கள் என்றால் அடியேன் பெற்ற பயனை அடைவேன். பரவாயில்லையே, பொருளை கேட்பதிலும் உனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதே. அப்படியென்றால் அதை அவசியம் சொல்லத்தான் வேண்டும். சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனே பிரம்மா, சிவன், இந்திரன் மற்றும் இவர்களினும் மேலான முக்த புருஷர்கள் உட்பட உன்னுடைய மகிமையாகிய கடலின் சிறுதுளிகள் ஆகின்றனரோ என்று பகவானான ஸ்ரீமன் நாராயணனின் பரத்வத்தை நிர்ணயிக்கும் பதங்களை தெரிவிப்பதே இந்த ஸ்லோக ரத்னத்தின் கருத்து. சுவாமி, இந்த ஒரு ஸ்லோகத்தை வைத்தே மற்ற 64 ஸ்லோகங்களின் மகத்துவத்தை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். நிச்சயம் இது பொக்கிஷ ரத்தினம்தான். இத்தனை மகத்துவம் வாய்ந்த ஸ்லோகத்தை இயற்றிய மகா புருஷரை அறிய அடியேன் ஆவல் கொண்டிருக்கிறேன் சுவாமி. மீண்டும் உன்னத அடைமொழியான மகா புருஷர் எனும் முத்தான சொற்றொடரை நீ பயன்படுத்தியது அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. நீ சொன்னது போல் ஒப்பற்ற மகா புருஷரும் ஆச்சாரிய சிரேஷ்டருமாகிய ஆளவந்தார் எனும் யமுனாச்சாரிய சுவாமிகளால் இயற்றப்பட்டதே இந்த ஸ்தோத்திர ரத்தின தொகுப்பு. ஒவ்வொரு ஸ்லோகமும் மனதை வசீகரிக்கும் ரத்னங்கள். ஆஹா, பார்போற்றும் ஆச்சாரியர் யமுனாச்சாரிய சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளியதா இவை? அதனால் அன்றோ கேட்போரை வியப்படையச் செய்கிறது. என்னே ஆச்சாரியரின் கவித்துவம் ஸ்படிகம் போன்றவரும் ஞானக் கடலுமாகிய ஹயக்ரீவ மூர்த்தியை தனது நாவாசனத்தில் அமர்த்தி ஆராதிக்கும் அடியவரை, வைஷ்ணவ சுடரொளியை, சிறந்த பதங்களால் அனைவரையும் கிறங்க வைக்கும் அரங்கத்து குலமணியை, துறவு கொண்டு அறம் வளர்க்கும் உத்தமரை, இங்கிருந்தபடியே அவரது திருவடி தாமரைகளை மனதால் துதிக்கிறேன். சுவாமி, ஆச்சாரியர் அருளிய இந்த ஸ்லோகத்தை மெய்யுருகி சேவித்த தாங்கள் யாரென்பதை அடியேன் அறிந்து கொள்ளலாமா? அடியேனின் நாமதேயம் பராங்குசதாசன். அனைவரும் பெரிய நம்பி என்று அழைப்பார்கள். என்ன, பெரிய நம்பி சுவாமிகளா? தங்களை பற்றி அடியேன் மிகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். தாங்கள் பாகவதர்களின் பிரிய நம்பிகளாயிற்றே. தாங்கள் என்ன காரியமாக காஞ்சியம்பதி வந்தீர்கள் சுவாமி? அடியேனின் ஆச்சாரியர் யமுனாச்சாரிய சுவாமிகள் ஒரு பொறுப்புமிக்க பணியை அடியேனிடம் ஒப்படைத்து அதை நிறைவேற்றி வரும்படி காஞ்சியம்பதிக்கு அனுப்பியுள்ளார். ஆச்சாரியர் பணித்த காரியம் என்றால் அதை விரைந்து முடிக்க வேண்டி இருக்குமே சுவாமி. அதை தெரிவிப்பது உசிதம் என்றால் அடியேனிடம் தெரியப்படுத்துங்கள். அக்காரியத்தில் அடியேனும் ஒரு சிறு துரும்பாக உபயோகப்பட்டால் பெரும் பேறு பெறுவேன் சுவாமி. இந்த காஞ்சியம்பதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னதமான சிரேஷ்டர் ஒருவரை உடனே காண வேண்டும் என்று ஆச்சாரியர் உத்தரவிட்டிருக்கிறார். அவனை தேடித்தான் அடியேன் இங்கு வந்துள்ளேன். அந்த உன்னதமான சிரேஷ்டர் யார் என்று அடியேன் தெரிந்து கொள்ளலாமா சுவாமி? தாராளமாக. ஆச்சாரியரின் சிந்தையில் வீற்றிருக்கும் அந்த உத்தமனின் திருநாமம் ராமானுஜன். அப்பா, நீ ராமானுஜனை அறிவாயா? சுவாமி,
சிரேஷ்டன் என்றோ உத்தமன் என்றோ இந்த சிறியனை சொல்வது எவ்விதத்திலும் பொருந்தாது சுவாமி, பொருந்தாது. நீ என்னப்பா சொல்கிறாய்? தாங்கள் தேடி வந்த ராமானுஜன் என்ற இளையாழ்வான் அடியேனே சுவாமி. ராமானுஜா, அரும்பாடுபட்டு தேடிய புதையல் அருகிலேயே வந்தது போல் காஞ்சியம்பதியை அடைந்ததும் உன்னை அடைந்தது ஆச்சாரியரின் திருவருளே. ராமானுஜா, ஏனப்பா கண்கலங்குகிறாய்? சுவாமி, அடியேனின் மாமா திருமலை நம்பி சுவாமிகளும் திருக்கட்சி நம்பி சுவாமிகளும் ஆச்சாரியர் யமுனாச்சாரியர் சுவாமிகளைப் பற்றி எப்போதும் உகந்து போற்றுவார்கள். அதிலும் குறிப்பாக திருக்கட்சி நம்பி சுவாமிகள் ஆச்சாரியரின் கருணையே தன்னை வரதனிடம் சேர்த்து வைத்திருக்கிறது என்று மூச்சுக்கு மூச்சு கொண்டாடிக் கொண்டிருப்பார். இவையெல்லாம் செவியுற்றும் அடியேன் சுய முயற்சி எடுத்து ஆச்சாரியரை தரிசிக்க வரவில்லை. ஆனால் எங்கோ ஸ்ரீரங்கத்தில் இருந்தபடி இந்த அடியேனை, இந்த அற்ப புழுவானவனை சிந்தையில் நிறுத்தி காண வரும்படி தங்களை இங்கு அனுப்பியிருக்கிறார் என்று நீங்கள் சொன்னவுடன் ஆச்சாரியரின் கருணையை நினைத்து அடியேனை அறியாமல் கண்களில் கண்ணீர் சுரந்து விட்டது. இப்படி ஒரு பாக்கியம் கிட்டியது அடியேனின் தாய் தகப்பனாரின் தவமென்றே சொல்ல வேண்டும் சுவாமி. ஆச்சாரியர் உன்னை அழைத்தது உன்னை ஈன்றெடுத்தவர்களின் தவம் என்று நீ சொல்கிறாய். ஆனால் அடியேன் ஸ்லோகத்தை சேவித்தவுடன் நீ அடியேனின் முன் வந்து நின்றது, அந்த ஸ்லோகத்தின் மேல் நீ பிரியம் கொண்டது, இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது உனக்கு ஏற்கனவே ஆச்சாரிய சம்பந்தம் உண்டாயிருக்கிறதென்றே அடியேனுக்கு தோன்றுகிறது. சுவாமி, எப்படியாகிலும் அச்சம்பவம் சீக்கிரம் உறுதிப்பட வேண்டும். அதற்கு உடனே தங்களுடன் அடியேன் விரைந்து ஸ்ரீரங்கம் பயணப்பட வேண்டும். ஆனால் ஒரு கைங்கரியம் அடியேனால் இங்கு செய்யப்பட வேண்டும். அதை முடித்துவிட்டு உடனே புறப்பட்டு விடலாம். புரிகிறது. அகத்திற்கு சென்று விவரம் சொல்லிவிட்டு புறப்படலாம் என்கிறாய்? இல்லை சுவாமி, அதைவிட முக்கியமான கைங்கரியம் ஒன்று இருக்கிறது. சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தத்தை பெருந்தேவி தாயாரின் திருமஞ்சனத்திற்கு சேர்ப்பித்தாக வேண்டும். அது அடியேனின் கடமை. அதை முடித்து திருக்கட்சி நம்பி சுவாமிகளிடம் தெரிவித்துவிட்டு புறப்பட்டு விடலாம். நல்லது ராமானுஜா, கொண்ட பணியை இரண்டகமில்லாமல் முடிப்பதே சாலச் சிறந்தது. சரி, அடியேனும் திருக்கட்சி நம்பிகளை சந்தித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அடியேன் அவருடன் உரையாடி முடிக்கும் முன்பாக நீயும் உன் பணிகளை முடித்துவிட்டு திரும்பலாம். உத்தரவு சுவாமி. வாருங்கள், தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு புறப்படலாம். வாருங்கள். திருக்கோஷ்டி நம்பி. சுவாமி, சுவாமி, அடியேன். மெதுவாக மெதுவாக எழுந்திருங்கள். மெதுவாக. என்ன செய்கிறது சுவாமி? வேதனை அதிகரிக்கிறதா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. அடியேன் சாதாரணமாகத்தான் இருக்கிறேன். எல்லோரும் அடியேன் சொல்வதை கவனமாக கேளுங்கள். இப்போது அடியேன் சொல்வதுதான் இறுதியானது. இதை நன்கு ஞாபகத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். அடியேன் இவ்வுலகில் இருந்து போய்விட்டால் யாரும் முட்டாள்தனமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. அப்படி ஏதாவது விபரீதமாக நீங்கள் செய்தீர்களே ஆனால் அடியேனுக்கு முன்பாக சென்றுள்ள மகாச்சாரியர்களான புண்டரிகாக்ஷர் என்னும் உய்யக்கொண்டார், ஸ்ரீராம மித்சர் என்னும் மணக்கால் நம்பி சுவாமிகளுக்கு அபராதம் செய்தவர்களாவீர்கள். அதற்கு பிறகு அபராதிகளான உங்களுக்கு வைகுண்டமும் இல்லை, நித்திய சூரிகளுக்கு நடுவே வாசமும் இல்லை. இது அடியேனின் தீர்மானமான கருத்து. அடியேன் இல்லாத நிலையில் இந்த சம்பிரதாயத்தை எப்படி அபிவிருத்தி செய்யலாம் என்று யோசியுங்கள். பூர்வாச்சாரியரின் அபிலாஷைகளை எப்படி, யார் மூலம், எந்த வகையில் பூர்த்தி செய்யலாம் என்று ஆலோசியுங்கள். அதை விடுத்து பிராணத்தியாகம் அது இது என்று செய்தீர்களேயானால் நிச்சயம் அவர்கள் அடியேனின் சிஷ்யர்கள் அல்ல. பூர்வாச்சாரியர்கள் மற்றும் அடியேனின் சம்பந்தத்தையே துண்டித்தவர்களாவார்கள் அவர்கள். சுவாமி, எங்களை க்ஷமிக்க வேண்டும். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டோம்.
எதிர்வரும் காலத்தில் நாங்கள் எதை தஞ்சமாக அடைந்து உயர்வது என்பதை தாங்களே எங்களுக்கு அருள வேண்டும் சுவாமி. சொல்கிறேன், நீங்களும் கேட்டு அதை இங்கே இப்பொழுது யார் இல்லையோ அவர்களுக்கும் சொல்லுங்கள். பகவானுக்கும் பகவத் பக்தர்களான பாகவதர்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் பாராட்டாதீர்கள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை உங்கள் தலையில் புரோக்ஷணம் செய்து கொள்ளும் போது அந்த எம்பெருமானின் பாதார விந்தத்திலே பரமபதம் அடைந்திருக்கும் ஆழ்வார் ஆதிகளையும் தியானித்து உங்கள் மனதை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். எக்காலமும் உன்னத ரக்ஷையான துவய மந்திரத்தை மனனம் செய்து கொண்டே இருங்கள். அது அளிப்பவனுக்கும் அடைபவனுக்கும் நல்லதை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் பிரயோஜனமற்ற அல்பமான உலக விஷயங்களுக்கு ஆட்பட்டு உங்களை நீங்களே அழுக்குப்படுத்திக் கொண்டு உடலை மட்டுமே பிரதானமாக நினைத்து உங்களுடன் இருக்கும் மற்ற பாகவத உத்தமர்களை அலட்சியம் செய்வீர்களேயானால் நீங்கள் எண்ணற்ற சிஷ்ய கோடிகளை உடையவர்களாக பெரிய ஆச்சாரியராக இருந்தாலும் உங்களுடைய திருவடி தீர்த்தத்தினால் உங்களுடைய சிஷ்யர்களுக்கு எவ்வித நன்மையும் உண்டாகாது. மொத்தத்தில் சக வைஷ்ணவர்களிடம் அபச்சாரம் செய்யாமல் இருக்க வேண்டியதுதான் மிக மிக முக்கியம். அவன் எந்த குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இதை என்றும் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். முதலாவது எம்பெருமானிடத்தில் பக்தி. இரண்டாவது எம்பெருமானுடைய தாசர்களிடம் பக்தி. மூன்றாவது தாசானு தாசர்களிடம் பக்தி. இதில் மூன்றாவது படியை அடைந்துவிட்டால் முக்தி பெறுவது நிச்சயம், சத்தியம். இதுவே மோட்சத்திற்கான மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சுவாமி, சரணாகதி அடைந்த உயர்ந்த ஆழ்வார்களில் யாரை நாங்கள் அனுதினமும் ஸ்மரிக்க வேண்டும்? பகவான் ஆழ்வார்களோடு நிகழ்த்திய எந்த உண்மை சம்பவத்தை நாங்கள் அனுதினமும் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும்? மிகவும் இதமானதை கேட்டாய் வரரங்கா. நித்தியம் நீ எம்பெருமானின் பாதார விந்தத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட திருப்பான் ஆழ்வாரை உங்களின் லட்சியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எம்பெருமானின் திருமார்பில் உள்ள ஸ்ரீவத்சம் எனும் மருவின் அம்சமாவார். கோயிலுக்குள் கூட நுழைய முடியாத தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர் என்று திருப்பான் ஆழ்வாரை ஏனையர்கள் ஏசினாலும் பகவான் அவரை தன் சன்னதி நோக்கி அழைத்து வரச் செய்து தன்னுடன் சேர்த்துக் கொண்டதையும் அந்த ஆழ்வார் அருளிய அமலானிபிரான் என்று தொடங்கும் 10 பாசுரங்களையும் யாராலும் முகக்காமல் இருக்க முடியாது. அதை மறக்கவோ மறுக்கவோ முடியாது. எப்போதும் அவரை போற்றி துதியுங்கள். உங்களிடத்தில் அடியேனின் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ உங்களில் யாருக்கேனும் அடியேன் ஏதேனும் குற்றம் செய்திருந்தால், அபச்சாரம் செய்திருந்தால் அடியேனை க்ஷமிக்க வேண்டும். அடியேனின் கடின சித்தத்தால் பல பேர் மனவேதனை அடைந்திருக்கலாம். இதோ இங்கிருக்கிறானே வரரங்கன், அரையன். இவன் அடியேனை அண்டி வந்தபோது அடியேனின் பூர்வாசிரம தொடர்பால் வேண்டாம் என்று பலவாறு நிந்தித்து அனுப்பியிருக்கிறேன். தெய்வவாரி, முன்பு ஒரு சமயம் அடியேன்தான் வேண்டுமென்று திருவனந்தபுரம் வரை பிரயாணித்து உடல் வருத்தி அடியேனை அடைந்த போது அவனை அடியேன் கடிந்து கொண்டிருக்கிறேன். தெய்வக்கரசு, சமஸ்கிருதத்தில் புலமை பெற்ற உன்னை சாஸ்திரங்களை தொடக்கூடாது என்று அடியேன் கடிந்திருக்கிறேன், கண்டித்திருக்கிறேன். அப்போது உன் மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். இதோ இந்த மாரநேர் நம்பியை எடுத்துக் கொள்ளுங்கள்.
அடியேனின் வியாதியை யாசித்து பலமுறை அடியேனிடம் மன்றாடிய பொழுது அவன் மனதை அடியேன் காயப்படுத்தியிருக்கிறேன். மலராண்டானின் சில செய்கைகளை குறை கூறியும் இருக்கிறேன். சுயநலமின்றி அடியேன் அவற்றை செய்தாலும் உங்கள் மனம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும். அவ்விதத்தில் அடியேன் குற்றம் செய்தவன்தானே? சுவாமி, மறுமுறை இப்படி சொல்ல வேண்டாம் சுவாமி. தாங்கள் குற்றம் செய்தீர்கள் என்பது அந்த அரங்கனே குற்றம் செய்தால் என்பது போலாகுமே. எனவே தாங்கள் எந்த விதத்திலும் அபராதி இல்லை சுவாமி. குற்றமற்றவர்களான உங்கள் அனைவரையும் சத் சிஷ்யர்களாக அடைந்த அடியேனே மிகவும் பேறு பெற்றவன். வரரங்கா, சம்பிரதாய பூரணனான திருக்கோஷ்டி நம்பியையும் குணப்பூரணனான பெரிய நம்பியையும் உன் வசம் ஒப்படைக்கிறேன். இவர்களை பார்த்துக் கொள்வது உன்னுடைய கடமை. ஆகட்டும் சுவாமி, தங்கள் உத்தரவுப்படியே நடக்கிறேன். தெய்வக்கரசு, இன்று என்ன நாள்? வைகாசி மாசம் 6வது நாள், திருவோண நட்சத்திரம் சுவாமி. வைகாசி, நம்மாழ்வார் சடகோபர் அவதரித்த மாதம். திருவோணம் எம்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். திருக்கோஷ்டி, சுவாமி, அடியே நீ சென்று அடியேன் இது நாள் வரை ஆராதித்து வந்த பவிஷ்யதாச்சாரியர் விக்கிரகத்தையும் அரையரே சுவாமி, நீ சென்று அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள் அணிந்த பாதரட்சைகளையும் எழுந்தருள பண்ணி கொண்டு வாருங்கள். உத்தரவு சுவாமி. சுவாமி. தெய்வவாரி, சுவாமி, நீ சென்று ஸ்ரீபாத தீர்த்தம் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள வட்டிலை எடுத்துக்கொண்டு வா. உத்தரவு சுவாமி. மாரநேர் நம்பி, சுவாமி, மலராண்டான், இதுவரை அடியேன் சொன்ன அனைத்தையும் செவிசாய்த்தீர்களா? நன்கு காதில் வாங்கிக் கொண்டோம் சுவாமி. குருமூர்த்தி, தாங்கள் உரைத்தவைகளை என்றும் மறக்க மாட்டோம் சுவாமி. மாரநேர், எதையும் குறையாக நினைக்காதே. மிக உயர்ந்த நற்கதியை நீ அடைவாய். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுவாமி, இந்த அருங்கள். ஹே பிரபு, தங்களின் வருகைக்காகத்தான் காத்திருந்தேன். அரங்கனிடம் தெரிவித்தேன். 8 நாட்களாக காத்திருக்கிறேன். அதன் பின்பு அடியேனுக்கு மோட்சத்தை அளிக்கலாம் என்று அவன் திருவுள்ளம் கொண்டிருக்கிறானோ என்னவோ, அதை யார் அறிவார்? எட்டு நாட்கள் முடிந்தும் விட்டது. நம்மாழ்வாரால் பெரிதும் உகந்து அடியேனின் பிதாமகரும் ஆச்சாரிய பூஷணமான நாதமுனி யோகீஸ்வரருக்கு அளிக்கப்பட்ட பவிஷ்யதாச்சாரியரான தாங்கள் இந்த கடையேனிடம் தங்கள் கருணை ஒன்றினாலேயே இத்தனை காலம் எழுந்தருளியிருந்தீர்கள். ஸ்தூலமாக தரிசிக்க காத்திருந்த காலம் முடிந்து விட்டதாகவே அடியேன் கருதுகிறேன் சுவாமி. அடியேனுக்கு விடை கொடுங்கள் சுவாமி, விடை கொடுங்கள்.
திருக்கோஷ்டி நம்பி, இந்த பவிஷ்யதாச்சாரியர் விக்கிரகத்தை நித்தியமும் ஆராதித்து வர வேண்டியது இனி உன் கடமை. இவர் பிரத்யக்ஷமாக உனக்கு தரிசனம் தரப்போகிறவர். பிற்கால ஆச்சாரியர் இவரே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தகுந்த ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் தாமதிக்காமல் உயர்ந்த விஷயத்தை போதிப்பது மிக மிக அவசியம். இப்போது பெரிய நம்பிகளோடு வரும் ராமானுஜனுக்கு தகுந்த நேரத்தில் யாம் உனக்கு அருளிச் செய்த ரகசியார்த்தங்களை எல்லாம் நீதான் அருளிச் செய்ய வேண்டும். அவர் திருநாமத்தாலேயே இந்த சம்பிரதாயம் சுடர்விட்டு பிரகாசிக்கப் போகிறது. பொலிக பொலிக சப்தத்தின் பொருளான அம்மகானால் அனைவருக்கும் ஒரு சம்பந்தம் கிடைக்கப் போகிறது. அதனால் ஏற்றமும் ஏற்படப் போகிறது. அரையரே, வரரங்கா, உன் கைகளை அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் மணக்கால் நம்பி சுவாமிகள் அளித்த பாத ரட்சைகளை அடியேனிடம் எழுந்தருளச் செய். அடியேனின் பிதாமகர் நாதமுனி யோகீஸ்வரரின் அனுகிரகமும் அவர் வழி வந்த உய்யக்கொண்டார் சுவாமியின் அனுகிரகமும் அடியேனை ஆட்கொள்ளட்டும். ஜன்மம் வீணே கழியாமல் எம்பெருமானுக்கு அடிமை செய் என்று உபதேசித்து இந்த கடையேனுக்கும் ஒரு நற்பேறு அளித்தவர் அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள். அவர் அடியேனுக்கு அளித்த இந்த திவ்ய பாதுகைகள் எம்பெருமானின் பரமபதத்திற்கு அழைத்துச் செல்ல அடியேனுக்கு வழி காட்டட்டும். அனைவரும் ஒற்றுமையுடன் இருங்கள். ஒருவருக்கொருவர் பரோபகாரத்துடன் பழகுங்கள். எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனின் உற்சவங்களை குறைவில்லாமல் நடத்துங்கள். ஆழ்வாராதிகளின் திருநக்ஷத்திர வைபவங்களை விமர்சையாக கொண்டாடுங்கள். அடியேன் இப்போது சேவிக்கும் பாசுரத்தை அடியேனோடு சேர்ந்து நீங்களும் சேவியுங்கள். ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளின் திருவடிகளே தஞ்சம். சூழ் விசும்பனி முகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலை திரைகை எடுத்தாடின. ஏழ் பொழிலும் வளமேந்திய என்னப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே. வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே. சுவாமி, அந்த மூட்டையை கொடுங்கள். அடியேன் சுமந்து கொண்டு வருகிறேன். இருக்கட்டும் ராமானுஜா. தங்களைப் போன்றவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள்.
பெரும்பாலும் ஆச்சாரியர் கூடவே இருந்து சேவை செய்து கொண்டிருக்கிறீர்களே. வாஸ்தவம்தான் ராமானுஜா. அதேபோல் உனக்கும் இன்று ஆச்சாரியர் தரிசனம் கிட்டிய பின் ஆச்சாரியருக்கு உகப்பான ஒரு சேவையை நீயும் செய்யத்தானே போகிறாய். அடியேனின் உள்ளம் பூரிப்பை அடைந்துள்ளது. மனோ, வாக்கு மற்றும் சரீரத்தால் ஆச்சாரியர் சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்துவிட்டால் அடியேன் பிறந்த பயனை அடைந்து விடுவேன். என்ன இது? இவர்கள் ஏன் இப்படி கதறிக்கொண்டு வருகிறார்கள்? குலசேகரா, சுவாமி, பெரிய நம்பி சுவாமி. குலசேகரா, குலசேகரா, என்ன இது? என்னவாயிற்று? ஏன் இப்படி ஓலமிட்டு அழுகிறாய்? குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது அசௌகரியமா? அல்லது நடக்கக்கூடாதது நடந்து விட்டதா? சுவாமி, அடியேன் என்னவென்று சொல்லுவேன்? குடும்பத்தில் யாருக்காவது ஒன்று என்றால் அது அடியேனோடு போய்விடுமே. ஆனால் ஒட்டுமொத்த வைஷ்ணவ குடும்பத்தாருக்கு, ஏன் இந்த வையத்திற்கே சொந்தமானவரின் பேரிழப்பாயிற்றே. எப்படி தாங்குவேன் சுவாமி? என்ன குலசேகரா, யாருக்கு என்னவாயிற்று? நம் ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்து பூஷணம் யமுனாச்சாரிய சுவாமி திருநாடு அலங்கரித்து விட்டார் சுவாமி. நம்மை எல்லாம் விட்டு விட்டு போய்விட்டார் சுவாமி. நம் வைஷ்ணவ சமுதாயத்தையே மீளா துயரில் ஆழ்த்தி விட்டார் சுவாமி. என்ன சொல்கிறாய் குலசேகரா? அடியேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்ட போது ஆச்சாரியர் நன்றாகத்தானே இருந்தார். நன்றாகத்தான் இருந்தார். இன்று காலை கோயில் தரிசனத்திற்கு சென்று அரங்கனையும் சேவித்தார். ஆனால் திரும்பி வரும்போது மயக்கமுற்று சரிந்திருக்கிறார். பிறகு மடத்து திருமாளிகைக்கு வந்ததும் சொற்ப கால அவகாசத்தில் வைகுண்ட திருநாடு எய்தி விட்டார் சுவாமி. ஆச்சாரியரின் திருமேனியை திருக்கரம்பன் துறை அருகே திருப்பள்ளிப்படுத்த ஏற்பாடு ஆகியிருக்கிறது சுவாமி. சுவாமி, சுவாமி, எங்களை கட்டிடத்து சுவாமி, 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 ஐயோ, இதை நான் எதிர்பார்க்கவில்லை சுவாமி. அடியேன் ஸ்ரீரங்கத்திற்கு வரும் வரை ஆச்சாரியர் காத்திருந்திருக்க கூடாதா? அரங்கா, சுவாமி, கண்டிருந்து பாருங்கள் சுவாமி. தாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். ராமானுஜன், அந்த ராமானுஜனை அடியேன் கையோடு அழைத்து வந்திருக்கிறேன். திருக்கண் விழித்து பாருங்கள் சுவாமி. பெருமாளே, எப்படிப்பட்ட அபாக்கியவான் அடியேன்! ஆச்சாரியரை சந்தித்து அவர் திருவாய் அருள்வதை கேட்க முடியாத பாவியாகிவிட்டேனே. சுவாமி, அடியேன் மீது கருணை காட்டி இருக்க கூடாதா? தங்களின் திருவாயால் ராமானுஜா என்ற அடியேனை அழைத்து தங்கள் திருக்கரங்களால் வருடி இருந்தால் இந்த ஜன்மம் சாபல்யம் அடைந்திருக்குமே. இவ்வளவு அவசரம் ஏனோ சுவாமி?
ராமானுஜா, யாருமே எதிர்பார்க்கவில்லையே. ஆச்சாரியர் உன்னோடு சம்பாஷித்த மகிழும் காட்சியை காண நாங்கள் அனைவரும் ஆவலோடு காத்திருந்தோமே. இப்படி ஆகும் என்று கனவிலும் நினைக்கவில்லையே ராமானுஜா. சுவாமி, அடியேனுக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து வைக்க பிரியப்பட்டீர்களாமே. உங்கள் ராமானுஜன் வந்திருக்கிறேன் சுவாமி, தங்கள் திருக்கரங்கள். ஆச்சாரியரின் விரல்கள் ஏன் மடங்கி இருக்கின்றன? எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்குமா? இல்லையே, ஆச்சாரியர் ஜீவித்திருந்த போது விரல்கள் சரியாகத்தானே இருந்தன. ஆமாம், எப்படி ஆச்சாரியரின் விரல்கள் மடக்கிக் கொண்டன? வித்தியாசமாக இப்படி விரல்கள் மடங்கியிருப்பதை நாங்களும் இப்பொழுதுதான் பார்க்கிறோம். தயவு செய்து இங்குள்ளவர்கள் அடியேனுக்கு ஒன்றை தெரியப்படுத்த வேண்டும். ஆச்சாரியரின் உள்ளத்தில் நிறைவேறாத அபிலாஷைகள் என்று ஏதேனும் இருந்ததா? அப்படி ஏதேனும் இருப்பின் தயவு செய்து அடியேனிடம் தெரியப்படுத்த வேண்டும். ராமானுஜா, ஆச்சாரியரின் உள்ளத்தில் அபிலாஷைகள் உண்டு. ஏன், அதை மனக்குறை என்று கூட சொல்லலாம். குறிப்பாக தன்னுடைய 3 அபிலாஷைகள் நிறைவேறவில்லையே என்ற மனக்குறை ஆச்சாரியருக்கு எப்போதும் உண்டு. அதை அடியேன் அறியலாமா சுவாமி? ஆச்சாரியர் மனதில் இருந்த முதலாவது அபிலாஷை வேதவியாசரின் பிரம்மசூத்திரத்திற்கு போதாயனர் கொடுத்த விளக்க உரைக்கு தகுந்தபடி விசிஷ்டாத்வைதபரமாக ஓர் விரிவுரை செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, நம்மாழ்வாரான சடகோபரின் மீது ஆச்சாரியர் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் அருளிய திருவாய்மொழிக்கு ஓர் உரை காண வேண்டுமென்றும் அவரது திருப்பெயரை யாராவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு சூட்ட வேண்டும் என்பது ஆச்சாரியரின் இரண்டாவது அபிலாஷை. வேதத்தை தொகுத்து வேதாந்த சூத்திரத்தை வகுத்து பெரும் உபகாரியான வியாசரின் திருநாமத்தையும் அவரது தந்தையும் விஷ்ணு புராணம் அருளிய மகானுமாகிய பராசரரின் திருநாமத்தையும் தகுதி உள்ள 2 குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும் என்பது ஆச்சாரியரின் 3வது அபிலாஷை. இவைகளை தம்மால் செய்ய முடியாமல் போனதற்காக ஆச்சாரியர் மிகவும் வருந்தி இருக்கிறார் ராமானுஜா. இவைதான் ஆச்சாரியரின் அபிலாஷை என்றால், மனோரதங்கள் என்றால், அடியேனுக்கு ஆச்சாரிய கிருபையும் எம்பெருமானின் அனுகிரகமும் துணை நிற்க போதுமான ஆயுள் அடியேனுக்கு வாய்க்கப் பெற்றால், இதோ ஆச்சாரியரின் முன்னால் அடியேன் ஒரு பிரதிஜை செய்கிறேன். வேதாந்த சூத்திரத்திற்கு அடியேன் ஒரு வியாக்கியானம் எழுதி வேதங்கள், சாஸ்திரங்கள், சான்றோர்கள் இவர்களுடைய போதனைகளை எல்லாம் அதனுள் அடக்கி மோட்ச மார்க்கம் அனைவருக்கும் எளிதாகும்படியும் சாஸ்வதமாகும்படியும் செய்வேன். வேதானாம் சாம வேதோஸ்மி என்றார் கண்ணபெருமான். அந்த கண்ணபிரானை, கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று தன் சாமவேத சாரமான தமிழ் திராவிட வேத பாசுரங்களை அருளிய அந்த சடகோபர் நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு ஓர் உரையை அடியேன் இந்த உலகத்திற்கு அளித்து அவரது திருப்பெயர் எங்கும் விளங்கும்படி செய்வேன். வேத வேதாந்த உபகாரியான வியாசாச்சாரியரின் திருப்பெயரையும் பரமாத்மாவினுடைய மகத்துவத்தையும் பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள சம்பந்தத்தையும் மோட்ச மார்க்கத்தையும்
தமது விஷ்ணு புராணத்திலே ஸ்திரமாக ஸ்தாபித்த அந்த வேதவியாசரின் தகப்பனாராகிய ஸ்ரீ பராசர மகரிஷியின் திருப்பெயரையும் ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்த சிரேஷ்டமான இரு திருக்குழந்தைகளுக்கு சூட்டி ஆச்சாரியரின் மனோரதங்களை அடியேன் நிறைவேற்றுவேன். ஆஹா, ஆஹா, என்ன அதிசயம் பார்த்தீர்களா? ஆச்சாரியருக்கு நம்பிக்கை வந்து விட்டது. எவ்வளவோ சிஷ்யர்கள் இதற்கு முன்பு ஆச்சாரியரின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வோம் என்று சொன்ன போதெல்லாம் திருப்தியுறாத நம் ஆச்சாரியர் இப்போது பரிபூர்ண திருப்தியை அடைந்து விட்டார். அதனால்தான் மடங்கி இருந்த விரல்கள் தாமாகவே நிமிர்ந்து அதை உறுதிப்படுத்தி விட்டது. இதன் மூலம் ஆச்சாரியர் நம்மோடுதான் இருக்கிறேன் என்கிறார். ஸ்தூலமாக நம்மோடு இல்லாவிட்டாலும் சூட்சமமாக அவர் என்றும் நம்மோடுதான் வாழப்போகிறார். ராமானுஜனின் வாக்கை அங்கீகரித்ததால் ஆச்சாரியர் இனி ராமானுஜனுடனேயே இருக்கிறார். ஆகவே நம் ஆச்சாரியர் நம்மை விட்டு போகவில்லை, நிச்சயம் போகவில்லை. இவ்வுலகை விட்டு அவருடைய திருமேனி மறையப் போகிறதே தவிர ஆச்சாரியரின் ஆத்மா நம்முடனேயே கூட இருந்து நம்மை வழிநடத்தும். இனி யாரும் வருத்தமடையாமல் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள். நடக்கட்டும். ஆச்சாரியருக்கு நடக்க வேண்டிய சடங்குகள் உடனடியாக நடக்கட்டும். கஜேந்திரதாசனான திருக்கச்சி நம்பி, நீ ஒரு உயர்ந்த குணவான். நீ இன்னும் பல சிரேஷ்டர்களுக்கு குருவாக திகழ்வாய், திகழ்கிறாய். அடியேன் பகவத் விஷயமாக ஸ்ரீரங்கம் செல்வதை அவர் நிச்சயம் விரும்புவார். ஆனால் ஆச்சாரியரின் நிலையை அறிவதற்காக அடியேன் ஸ்ரீரங்கம் சென்றால் அவர் அதை விரும்ப மாட்டார். சுவாமி, எவ்வளவு கடினமான விஷயங்களுக்கும் கலங்காத நம்பிகள் தங்களின் கண்களில் கண்ணீர் வருவதை அடியனால் காண இயலவில்லை. அதற்கான காரணம் அடியேன் அறிந்திருந்தும் துக்கத்தில் இருக்கும் அனைவரையும் தேற்றும் நிலையில் இருக்கும் தங்களை அடியேன் தேற்றும் நிலை ஆகிவிட்டதே. புனரபி ஜனனம், புனரபி மரணம், இது இயற்கை வகுத்த நியதி. இருப்பினும் குலம் வாழ வாழ்ந்த ஆச்சாரியரின் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. நமது சம்பிரதாயத்தில் இதுவரை வாழ்ந்த ஆச்சாரியர்கள் அனைத்தையும் துறந்தவர்களாக இருந்தாலும் பகவான் படைத்த ஜீவன்களை வாழ்விப்பதற்காகவே இப்போ உலகில் வாழ்ந்தவர்கள். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு மாய சக்தி ஆட்கொண்டிருக்கிறது. அது நம்மை வழிதவறி நடத்தி செல்ல முயல்கிறது. அந்த நேரத்தில் அந்த சக்தியை அணைக்கட்டி திசை திருப்புவது ஆச்சாரியர்கள் தான் பட்டரே. பகவானை கூட சேவிக்காமல் இருந்து விடலாம். ஆனால் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கப் பெறாதவன் இப்பூமியில் வாழ்வதே வீண். எல்லா போதனைகளும் புத்திக்கு எட்டுவதில்லை. அதை புத்திக்கு எட்டும்படி செய்வது ஆச்சாரியர்களின் அறிவுரைகள். அப்படிப்பட்ட யமுனாச்சாரிய சுவாமிகளின் சிஷ்யர்களில் அடியேனும் ஒருவன் என்பது இந்த கடையனின் பாக்கியம். அவர் அருகிலிருந்து நம்மை வழிநடத்த தேவையில்லை. அவர் நிழலில் ஒதுங்கினாலே நாம் நல்வழியில் தான் பயணிப்போம். ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று அவரை நம் மனதில் நிறுத்திக் கொண்டாலே போதும், நம் வாழ்க்கை பூரணத்துவம் அடையும். ஆச்சாரியரை அடிக்கடி சந்திக்காவிட்டாலும் அரங்கனுக்கு பக்கத்தில் இருக்கிறாரே என்ற நிம்மதி அடியேனுக்கு என்றும் இருந்தது. அவர் இருக்கும் திசை நோக்கி அடியேன் சேவித்துக் கொண்டே இருப்பேன். இனி ஆச்சாரியரை எங்கு காண்பேன்? வரதனை கண்குளிர பார்த்து பேசும் அடியேனுக்கு ஒருவேளை கர்வம் வந்து விட்டதோ என்று தோன்றுகிறது பட்டரே. அதனால் தானோ ஆச்சாரியரை சமீபத்தில் சந்திக்காமல் இருந்து விட்டேன். அப்படி சொல்லாதீர்கள்.
வரதன் கைங்கரியம் அவன் அவரை சந்திக்க அனுப்பவில்லை என்றுதான் அடியேனுக்கு தோன்றுகிறது. இருப்பினும் இவ்வளவு சீக்கிரம் ஆச்சாரியர் பரமபதம் அடைந்து விடுவார் என்று அடியேன் ஒருபோதும் எண்ணவில்லை. இன்னும் சிறிது காலம் இருந்திருக்கலாம் பட்டரே. உண்மைதான் நம்பிகளே. அடியேனுக்கு சமீபத்தில் அவரை தரிசிக்கும் வாய்ப்பு கிட்டியது அடியேனின் பாக்கியம்தான். திருவரங்கத்திற்கு அடியேன் சென்றபோது அரங்கன் கூட அடியேனுக்கு இரண்டாம் பட்சம்தான். முதலில் மடத்திற்கு சென்று அவருக்கு தண்டன் சமர்ப்பித்து விட்டுத்தான் கோயிலுக்கு சென்றேன். ஆச்சாரியர் காஞ்சிக்கு எழுந்தருளிய போது அவருடன் இருக்கும் பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்தது. ராமானுஜனை தொலைவில் நின்று பார்த்ததும் முதல்வன் என்று அவர் கூறியதை அடியேனால் மறக்க முடியவில்லை பட்டரே. உண்மைதான் சுவாமிகளே. அடியேன் ஆச்சாரியரை சந்தித்த போது ராமானுஜன் யாதவ பிரகாசர் பாடசாலையை துறந்து விட்டான் என்றதும் ஆச்சாரியர் வதனத்தில் எத்தனை சந்தோஷம்! ஏதோ அதற்காகத்தான் காத்திருந்தது போல் அடியேனுக்கு தோன்றியது. பிறகு பெருமாளை சேவித்துவிட்டு மடத்தில் அமுது செய்துவிட்டு போம் என்று சொன்னது இன்றும் அடியேன் செவியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடியேனும் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டேனோ என்று தோன்றுகிறது. பெரிய நம்பிகளை காஞ்சிக்கு அனுப்பி ராமானுஜனை அழைத்து வா என்றாராம் ஆச்சாரியர். அப்பொழுது அடியேனும் ராமானுஜனோடு ஸ்ரீரங்கம் சென்றிருக்க வேண்டும். முதலில் அடியேனுக்கு அந்த எண்ணம் இருந்தது. இருப்பினும் ராமானுஜனை மட்டும் அழைத்து வா என்று ஆச்சாரியர் சொன்னதாகத்தான் பெரிய நம்பிகள் சொன்னார். அதனால்தான் இந்த சந்திப்பில் ஏதோ காரணம் இருக்கிறது என்று எண்ணி அடியேன் ராமானுஜனோடு செல்வதை தவிர்த்து விட்டேன். அன்று ராமானுஜனோடு செல்வதை தவிர்த்து விட்டு இன்று தவித்துக் கொண்டிருக்கிறேன் பட்டரே. ஒருவேளை அடியேனும் ராமானுஜனோடு சென்றிருந்தால் ஆச்சாரியரின் முக தரிசனமாவது கிட்டி இருக்கும். ராமானுஜன் ஆச்சாரியரை உயிருடன் பார்க்க இயலவில்லையே. எப்பொழுதும் உடனிருக்கும் பெரிய நம்பி சுவாமிகளே, ஆச்சாரியர் பரமபதம் அடைந்த பொழுது உடனிருக்க முடியாமல் தள்ளி வைத்து விட்டது விதி. அவர் பட்டிருக்கும் துயரத்தை நினைத்து பார்த்தால் அடியேனின் துயரம் மிகவும் சாதாரணமானதுதான். இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று பகவான் தான் முடிவு செய்ய வேண்டும் போல இருக்கிறது. பட்டரே, அடியேன் அந்திம காலத்தில் ஆச்சாரியரை சேவிக்க முடியாமல் போனாலும் அவர் இட்ட பணியை அடியேன் மேலும் தீவிரப்படுத்துகிறேன். ஆச்சாரியரின் உபதேசத்தை முறையை பின்பற்றி அவரை நினைத்துக் கொண்டே அடியேனின் எஞ்சிய காலத்தை கழித்து விடுகிறேன். ஆச்சாரியர்கள் பரமபதம் அடைந்த நாளை அடியவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்வார்கள். அவ்வகையில் துக்கத்தை அகத்தில் வைத்துக் கொண்டு நெகிழ்ச்சியை புறத்தில் காட்டுகிறேன். அடியேனை நினைத்து இனி யாரும் வருந்த வேண்டாம். நல்லது சுவாமி. இப்பொழுதுதான் அடியேனுக்கு திருப்தி. நாளைய பொழுது புலர்ந்ததும் பழைய திருக்கச்சி நம்பிகளாக இன்முகத்தோடு உம்மை காண வேண்டும். அதுதான் இந்த அடியவனின் வேண்டுகோள். சரி, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். ஆச்சாரியர் இல்லாமல் வாழ்வே வெறுமையாகிவிட்டது. ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து தீர்வை அருளிக் கொண்டிருந்த நம் சம்பிரதாய பேரொளி திருநாட்டை அலங்கரிக்கச் சென்று இன்றோடு பல மாதங்கள் ஓடிவிட்டது. காலங்கள் ஓடினாலும் ஆச்சாரியர் மறைந்த துக்கம் நம் மனதை விட்டு மறைய மறுக்கிறதே. ஆச்சாரியார் இல்லாதது பெரும் குறைதான். இருப்பினும் ஒவ்வொருவரும் எந்தெந்த பணியை எவ்விதம் செய்ய வேண்டும் என்பதை நம் எல்லோருக்குமே நல்ல முறையில் போதித்துத்தானே திருநாடு அலங்கரித்திருக்கிறார் நம் ஆச்சாரியார். அதற்கு ஒரு குறையும் இல்லாமல் நம் பணிகளை ஆற்ற வேண்டியது நமது கடமையும் கூட. அதில் முக்கியமான கடமை ஆச்சாரியாரின் ஸ்தானத்தில் இருந்து யார் இம்மடத்தை வழிநடத்தப் போகிறார்கள் என்பது. பெரிய நம்பிகளே, ஏன் இந்த மௌனம்? தாங்கள் அல்லவா இத்திருமாளிகையின் மூத்த சிஷ்யர். ஆச்சாரியரின் அன்புக்கு பாத்திரமானவர்களில் முதன்மையானவர்.
தொடக்கத்திலிருந்தே ஆச்சாரியருடன் கூடவே இருந்து அவரது உள்ள குறிப்பை பூரணமாக உணர்ந்தவர், மிகுந்த அனுபவசாலியும் கூட. தாங்களே இத்திருமாளிகையின் தலைமை பொறுப்பை ஏற்று சம்பிரதாயத்தை வளர்க்க ஆவன செய்ய வேண்டும். எதிர்வரப்போகும் சம்பிரதாய பிரவர்த்தங்களுக்கும் தாங்களே ஆச்சாரியராக இருந்து வழிநடத்த வேண்டும். இல்லை திருக்கோஷ்டி நம்பிகளே, தங்கள் வார்த்தைக்கு மறுப்பு சொல்வதாக தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம் ஆச்சாரியரும் அவருக்கு பிறகு அடியேனே ஆச்சாரிய பீடத்தை அலங்கரித்து அனைவரையும் போஷிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அடியேனை பொறுத்தவரை இந்த மடத்தின் அன்றாட அலுவல்கள், நிர்வாக மேற்பார்வை என்பனவற்றை வேண்டுமானால் பரிபாலனம் செய்யலாம். ஆனால் சம்பிரதாயத்திற்கு ஒரு தலைமை என்று வரும்போது அடியேனுக்கு அந்த தகுதி இருப்பதாக கருதவில்லை. ஆச்சாரியரும் அடுத்த சம்பிரதாய பிரவர்த்தகராக நம்மை யாரையும் குறிப்பிட்டு பொறுப்பேற்கும்படி பணிக்கவில்லை. ஆனால் ஒரே ஒருவரை அத்தகுதியுடையவராக நினைத்திருந்தார். அவரை அனைவருக்கும் அறிமுகம் செய்து பிரகடனப்படுத்தவும் முடிவு செய்திருந்தார். அந்த ஒருவர் ராமானுஜன். அப்படி பார்க்கும்போது ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிக்க முழு தகுதியும் ஆச்சாரியரின் அபிலாஷையும் ராமானுஜன் மேல்தான் இருக்கிறது. அதனால் அடியேன் அப்பொறுப்பை ஏற்பது உச்சிதமாகாது நம்பிகளே. மிகவும் சரியாக சொன்னீர்கள். ராமானுஜன் ஆச்சாரியரின் திருமேனியை தரிசித்து அவரது மனக்குறைகளை ஒவ்வொன்றாக கேட்டு அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று பிரதிஜை செய்ததும், நம் ஆச்சாரியரின் சரம திருமேனியின் கை விரல்கள் ஒவ்வொன்றாக நிமிர்ந்து ராமானுஜனின் வாக்கை அங்கீகரித்ததும் இன்றும் நம் கண்முன்னே பிரகாசிக்கிறது. ஆம், அது ஒன்றே போதும். ராமானுஜனே என் பிரதான சிஷ்யன் என்ற ஆச்சாரியரின் உள்ள குறிப்பை அறிவதற்கு. ஆமாம், நடந்த அதிசயத்தை நாம் அனைவருமே கண்டோம். இருப்பினும் ஆச்சாரியரின் பீடத்தை அலங்கரிக்க ராமானுஜனுக்கு இன்னும் வயதும் பக்குவமும் ஏற்பட வேண்டும். சம்பிரதாய விஷயத்தை வழிநடத்த அனுபவமும் மிக மிக அவசியம் அல்லவா? பிற்காலத்தில் அது சாத்தியம் என்றாலும் தற்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி நம் சம்பிரதாயத்தில் ஒருவர் தன் முதல் படியை ஏற பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். ஆனால் அது ராமானுஜனுக்கு இன்னும் செய்யப்படவில்லை. பஞ்சசம்ஸ்காரம் என்ற வைபவத்தின் மூலம்தானே ஆச்சாரியர் என்று ஒருவர் கிடைக்கிறார். அவரை கொண்டுதானே வைகுண்ட பிராப்தியை அடைய முடியும். மிகவும் சரியாக சொன்னீர்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. ராமானுஜனுக்கு பஞ்ச சம்ஸ்காரத்தை உடனடியாக அளிப்பதே உகந்தது. அப்பணியை முன்பே ஆச்சாரியர் செய்ய தீர்மானித்திருந்தார். ஆனால் அது கைகூடவில்லை. இப்போது நம் ஆச்சாரியருக்கு அடுத்த நிலையில் இருப்பவரான நம் பெரிய நம்பிகள் அவ்வைபவத்தை ராமானுஜனுக்கு செய்து வைப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். பெரிய நம்பிகளே, காலதாமதம் ஏற்படாமல் தாங்கள் இக்காரியத்தை சிறைமேற்கொண்டு முடித்துத் தர வேண்டும். அது நடந்துவிட்டால் பிறகு இப்பீடத்தை ராமானுஜன் அலங்கரிப்பதில் குறையேதும் இருக்காது. இல்லை தேவவாரிகளே, அது மட்டும் போதாது. குறைந்தது 6 மாத காலமாவது சத்விஷயங்களையும் சம்பிரதாய அபிவிருத்தி நுணுக்கங்களையும் ஆச்சாரியன் திருமுகமாக காலக்ஷேபம் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். அதையும் பெரிய நம்பிகள் ராமானுஜனுக்கு செய்து வைக்க வேண்டியது அவசியமாகிறது. அது முடிந்த பிறகுதான் ராமானுஜனை இங்கு எந்த நிலையில் நிறுத்தலாம் என்று முடிவெடுக்க முடியும். அப்படி என்றால் சமாஸ்ரயணம் என்ற பஞ்சசம்ஸ்காரம் முடிந்த கையோடு 6 மாத காலம் ராமானுஜன் ஸ்ரீரங்கத்திலேயே தங்கியிருக்க வேண்டும் என்கிறீர்களா? அது சாத்தியப்படுமா? அவரோ காஞ்சியம்பதியில் கிரகஸ்தாஸ்திரம கடமையோடும் நித்திய விதிகளை பின்பற்றுபவராகவும் கோயில் கைங்கரியத்தில் இருப்பதாகவும் அறிகிறோம். 6 மாத காலம் நம் ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருப்பது சாத்தியமாகுமா? அடியேனுக்கு ஒன்று தோன்றுகிறது. அடியேன் காஞ்சியம்பதிக்கு சென்று ஆச்சாரியரை முன்னிட்டுக் கொண்டு ராமானுஜனுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைக்கிறேன். பிறகு சில காலம் காஞ்சியிலேயே தங்கியிருந்து அடியேன் உணர்ந்தவரை சம்பிரதாய விஷயங்களை போதிக்கவும் செய்கிறேன். அது போதும் பெரிய நம்பிகளே, அது போதும். முதலில்
தாங்கள் விஜயாம்பாளையும் அழைத்துக் கொண்டு காஞ்சிக்கு புறப்படுங்கள்.